கிறிஸ்துமஸ் நாள்ல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். யாரு? குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். விலையேற பெற்ற அந்த பரிசு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை விட அப்பாக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லவே இல்லை. சர்வலோகத்திலையும் முழு கேலக்சிலையும் நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் கணக்கு போட்டா கூட நம்மளுக்கு கொடுக்கிறதுக்கு இயேசுவை காட்டிலும் ஒரு பெரிய பரிசு ஒன்று கிடையாது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வசனத்துல முதல் பகுதி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அப்புறமா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு. இந்த முதல் பகுதியை மட்டும் நான் இன்னைக்கு வைத்து நான் பேச விரும்புகிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். வெறுமனே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்னு சொல்லி அப்படியே முடிச்சிருக்கலாம். ஆனா இங்க அடுத்து நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. இப்போ நம்ம ஒரு பரிசு பொருள் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். யாருக்காவது ஒரு பரிசு பொருள் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. பரிசு பொருள் கொடுக்கும்போது நம்ம சமுதாயத்துல பொதுவா நம்ம இந்த தென் இந்தியா இந்த பகுதியில, வட இந்தியாவில் கூட பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன கொடுக்குறோமோன்றத அவங்க நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. கல்யாணத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்க. அப்புறம் உங்க வீட்டுல ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் அதாவது செய்யணும்ல. சொல்லுவாங்க, பா ஒரு டம்ளர் கொடுத்தாங்க, அட்லீஸ்ட் நம்ம திருப்பி என்ன பண்ணோம், ஒரு டம்ளராவது கொடுக்கணும். இல்லை ஜக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணோம், திருப்பி அட்லீஸ்ட் ஒரு ஜக்காவது வாங்கி தரணும். அது நம்மளுடைய ஒரு இது. அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை கொடுக்கணும். ஒன்றுமே கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி ஏதாவது செய்யணுமே, போகிறோமே, ஏதாவது ஒன்று செய்வோம்னு ஏதாவது ஒன்று செய்வோம். ரொம்ப தாராளமாக இருக்கீங்கன்னா, சரி நம்ம ஏதாவது எல்லாருக்கும் செய்கிற மாதிரி ஒன்று செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு பொருளை கொடுக்குறோம் அதை தான் சொல்ல வரேன். இங்க என்ன போட்டிருக்குன்னா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு வருது. அப்ப இந்த கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை வரும்போதே அதுக்கு எதை குறிக்குதுன்னா, ஏதோ ஒன்று கொடுக்கப்படுகிறது. அப்ப நம்ம கொடுக்குறோம்னா எப்படி கொடுப்போம், மற்றவங்க என்ன கொடுக்குறாங்க, அவங்க என்ன கொடுப்பாங்க, இல்லை அவங்க எப்படி பெரிய வீட்டுக்கு பெரிய, அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சமாவது ஏதாவது கொஞ்சம் வேல்யூபிளாக செய்யணுமே, அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ கொடுக்கணும்னு வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, மக்கள் கொடுக்குற அவங்க யாரு, அதுக்கேற்ற மாதிரி இவங்க வேல்யூ போடுறாங்க. சரி, இப்போ இங்க வேதம் போட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்தார்னு விடல, இந்த குமாரன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாராமா. நம்மளுக்கு, நம்ம எல்லாருக்கும் இந்த குமாரன் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு, கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதுல இருந்து 3 காரியத்தை நான் சொல்ல போறேன் இன்னைக்கு. 3 காரியம். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்ன பண்ணிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அப்ப கொடுக்கறதுனால என்ன வந்ததுன்னா கிஃப்ட், என்ன ஆகுதுன்னா கிஃப்டா மாறி இருந்தது. கிஃப்ட். இப்ப நம்மளுக்கு இயேசு ஒரு விலைய, அதாவது கால்குலேட்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கிஃப்ட், அந்த பரிசாக இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ நம்ம ஒரு கிஃப்டை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா, யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்னன்னு பிளான் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்டே பிளான் பண்ணுவீங்க. யாரு கல்யாணம், உங்க வீட்டு கல்யாணமா, உங்க வீட்டு கல்யாணம்னா எப்படி, உன் தம்பி, உன் அக்கா, உன் அண்ணன், அந்த மாதிரி கல்யாணமா, இல்லை மாமா சித்தப்பா கல்யாணமா, இல்லை அதுக்கப்புறம் நம்ம சின்ன வயசுல இருந்து பழகின ஒருத்தர் கல்யாணமா, இல்லை போன வாரம் தான் ரொம்ப க்ளோஸாக பழகினாரு அவர் கல்யாணம் அதனால போகிறோம் அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஃபர்ஸ்டே. அப்போ பரமபிதாவும்
ஒன்றை கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து கொடுத்தார். எப்போ யோசிச்சார்னா, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்போ உலகம் தோன்றதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த பரிசு பொருளை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். இப்ப பரிசுன்ன உடனே கிஃப்ட்னு சொல்லுங்களேன், ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்றேன், எல்லாருக்கும் முடிஞ்சு போறப்ப ஒரு gift தராங்கன்னு. ஆக்சுவலா gift ரெடி பண்ணல, சொல்றேன். ஒரு gift தரோம், ஒரு சர்ப்ரைஸ் தரோம், இல்ல ஒரு gift தரோம், இல்ல யாரோ ஒண்ணு சொல்றாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு ஒரு gift வச்சிருக்கோம், ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா, அப்படியா, சரி, அப்படிலாம் ஆகாது, அப்படிங்களா, எனக்கா வச்சிருக்கீங்களா அப்படின்னு நம்ம மூளைகள்லாம் அலர்ட் ஆயிருது. சோர்வா இருந்தா கூட, அடடா நம்மளுக்கெல்லாம் gift தராங்களா, எனக்கு gift தராங்களா, இல்லைங்க உங்களுக்காகவே பார்த்து ரெடி பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எனக்காக பார்த்து போய் வாங்கி gift வச்சிருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடும். இதை போலவே நம்மளுக்காக பார்த்து 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 கொடுக்கப்பட்டது gift. அதை பத்தி இன்னைக்கு சொல்ல வரேன் நான். அதுவும் எவ்வளவு நாளா பார்த்துனா, ஆயிரம் வருடங்களாக பார்த்து தயார் செய்யப்பட்ட ஒரு gift. தீர்க்கதரிசிகளே gift தான், தெரியுங்களா? இஸ்ரவேல் மக்களுக்கு ஆபிரகாம் கால ஈசாக்கு யாக்கோபு, அப்புறம் இஸ்ரவேல் மக்கள்லாம் வராங்க, தீர்க்கதரிசிகள்லாம் வராங்க. இந்த தீர்க்கதரிசிகள் வரும்போது ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் வந்து தீர்க்க தரிசன வரங்கள்ல செயல்படுறாங்க. அதுவும் gift தான். கஷ்டப்படுகிற மக்களே கவலைப்படாதிருங்கள், கலக்கத்தில் இருக்கிற மக்களே கவலைப்படாதிருங்கள், நீங்கள் சாம்பலில் இருக்கிறீர்களா, புழுதியில் இருக்கிறீர்களா, ஆண்டவர் உங்களை தூக்குவார். அந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்க, எகிப்துன்ற அந்த கொடூரமான நாட்கள் வழியா போயிட்டு இருக்கிறீங்க, ஆளோட்டிகள் சுமையை நீங்க சுமந்துட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு கடினமான வாழ்க்கையில் நீங்க இருக்கீங்க, ஆனா உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குவார், நீங்கள் விடுதலை ஆவீர்கள், நல்ல ஒரு விசாலமான வாழ்க்கையை உங்களுக்கு தருவான்னு சொல்லி தீர்க்கதரிசி எல்லாம் வந்து சொல்றாங்க. அதுவே ஒரு gift. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல எந்த மனிதனும் கணக்கிட முடியாத ஒரு ரொம்ப பெரிய precious gift, அதுதான் இயேசு அவரையே கொடுத்துட்டார். ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசிகள்லாம் கிஃப்டா வந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவே கிஃப்டாக என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த gift அப்படின்னால என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்? ஃபர்ஸ்ட் பிளான் பண்றோம், யோசிக்கிறோம், திட்டமிடுறோம், இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறோம். 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஈஸி டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அந்த மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். தமிழ்ல ஈஸி டிரான்ஸ்லேஷன்ல தேவன் அருள் செய்த விளக்க இயலாத வியக்கத்தக்க கிருபைக்காக நன்றி செலுத்துவோமாக. என்ன போட்டிருக்கு? தேவன் அருள் செய்த விளக்க இயலாத வியக்கத்தக்க கிருபைக்காக நன்றி செலுத்துவோமாக. எது கிருபையாக கொடுக்கப்பட்டது? இயேசு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிஃப்ட்னாலே அந்த ரெசிபியன்ட் ரொம்ப முக்கியம். யாருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு வச்சுதான் வேல்யூலாம் போடுவோம், கணக்கு போடுவோம். யாருக்கு கொடுக்க, எப்படி கொடுக்குறோம், அவங்க எவ்வளோ நாளா பழக்கம், சொந்தக்காரனா, மாமானா, மச்சானா, அதெல்லாம் இருக்குது. சிலர்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான இதெல்லாம் போடுவாங்க. இப்படிலாம் கொடுக்கணும், இந்த முறைக்கு இப்படி செய்ய வேண்டும், அந்த முறைக்கு அப்படி செய்ய வேண்டும், இப்படிலாம் பயங்கரமா போட்டு வச்சிருப்பாங்க. இங்க நம்மள மனிதனா பார்க்கறாரு நம்ம அப்பா, நம்ம பிதா பார்க்கறாரு. இவன் யாரு? இவன் எனக்கு ரொம்ப மிகவும் வெளியேற பெற்றவன். உங்களை ஆண்டவர் பார்க்கறாரு. உங்களை இன்னைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு வந்து இப்போ கடைக்கு போறோம், ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், நிறைய வெரைட்டியா இருக்கு ட்ரெஸ். அது ஏதோ ஒரு வெரைட்டி நம்மளுக்கு பிடிக்குது, போடுறோம். அதுலயும் வந்து காசு கம்மியா இருக்குது, காசு கூட இருக்குது, எவ்வளோ காசு கூடவும் இருக்குது, பல லட்சமும் இருக்கு. தங்கத்தை வச்சு செய்யறான், டைமண்டை வச்சுலாம் செய்யறான், அப்படிலாம் விலை கூட போயிட்டே இருக்குது. ஆனா நம்ம ஏதோ ஒன்றை செலக்ட் பண்ணி அதுக்கு விலை கொடுத்து அதை வாங்கி நம்ம என்ன பண்றோம், போடுறோம். நம்மளுக்கு என்ன போடுமா போடும். அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி தரோம், அது செய்யறோம். நம்மளுக்கு என்ன செய்யறோம், நம்மளுக்கு ஒரு வேல்யூ வச்சுக்கிறோம், மற்றவங்களுக்கு ஒன்று செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு வேல்யூ வச்சிருக்கோம். எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம அப்பா நம்மளையெல்லாம் பார்த்து இவனை வந்து விலைய மதிப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு
உலகத்திலேயே காஸ்ட்லியானது, பெஸ்டானது, சிறந்த அந்த இயேசுவை கிஃப்டா கொடுத்துட்டார். அப்போ ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ்ல உங்களுக்கு கிஃப்ட் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நம்ம வச்சிருக்கிற கிஃப்ட் இருக்கிறதுலயே ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட். ஏற்கனவே காஸ்ட்லியான கிஃப்டை தான் வச்சிருக்கோம். அதனாலதான் போட்டிருக்கு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சத்தமா சொல்லுவோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு ஸ்தோத்திரம்? சொல்லி முடியாத ஈவு, வார்த்தையினால விவரிக்க முடியாது, சொல்ல முடியாது, கற்பனை செய்ய முடியாது. இவ்வளவு விலையேற பெற்ற இயேசுவை இலவசமாக கொடுத்திருக்கிறார். அதனாலதான் போட்டிருக்கு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டார். ஆண்டவர் பார்க்கிறாரு, நம்ம அப்பா பார்க்கிறாரு. உங்களை பார்த்துட்டு சொல்றாரு, இவன் ரொம்ப விலையேற பெற்றவன், இவனுக்கு சமமாக என்னுடைய குமாரனை நான் கொடுக்கிறேன். முதல் காரியம் அப்ப என்னன்னா, இவ்வளவு பெரிய அந்த பரிசு, இதை விட ஒரு பெரிய பரிசை நம்ம அப்பாவால நம்மளுக்கு கொடுக்க முடியாது. இந்த உலகத்துல இதை விட ஒரு பிரஷியஸான ஒரு பொருள் ஒன்று கிடையாது. அந்த கிஃப்டை தான் நீங்க வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்குள்ள யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். உங்களுக்கு இயேசு பரிசாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை விட ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் ஒன்று கிடையாது. அதனால நம்ம கடைக்கு நீங்க போனோம், ஒருவேளை நீங்க பிடிச்ச ட்ரெஸ் கொஞ்சம் காசு கூட இருக்கலாம், அது பரவாயில்ல விடுங்கன்ற. சில நேரங்கள்ல என்ன அது அந்த நல்லா இருக்குது, ஆனா சரி என்ன பண்றது, இதை போட்டுக்குவோம் அப்படின்னு போறோம். பார்த்தீங்களா? கவலையே படாதீங்க. இருக்கிறதுலயே ரொம்ப காஸ்ட்லியானது, எக்ஸ்பென்சிவானது தான் உங்களுக்கு உள்ள இருக்குது. அதனால எவ்வளவு காசுலாம் வேணா போடலாம், அது போடுங்க. இப்ப இருக்கிறது தானே போட முடியும். ஆனா கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம அப்பா நம்ம ரொம்பளுக்கு எக்ஸ்பென்சிவானது, விலையேற பெற்றதை கொடுத்திருக்கிறார். சரி, அதான் முதல் காரியம், ரொம்ப விலையேற பெற்றது. யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு விலையேற பெற்றது. இரண்டாவது காரியம் என்னன்னா, இந்த கொடுப்பவரை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பொருள்னு வந்துருச்சுன்னா, கிஃப்ட்னு வந்துருச்சுன்னா, நிறைய நேரங்கள்ல சிலர் பயங்கரமான கிஃப்ட் தருவாங்கல்ல. சில நேரங்கள் வெளியே பார்த்து ஏமாந்துடக்கூடாது. பார்க்கறதுக்கு பெரிய டப்பாவா இருக்கும், ஆனா உள்ள தெர்மோகோல் டப்பாவா இருக்கும். ஆனா சின்ன டப்பாவா இருக்கும், குட்டி டப்பா. ஆனா பாத்தீங்கன்னா டைமண்ட் மோதிரம் ₹1,00,000 இருக்கும், பல ₹1,00,000 இருக்கும். ஆனா எப்படி இருக்குது? சின்னோண்டா இருக்குது, குட்டியா இருக்குது. அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு, கொடுப்பவரை யோசித்து பாருங்கள். கொடுப்பவர் யாரு? நம்ம அப்பா. கொடுப்பவரை எண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரொம்ப விலையேற பெற்றது. இரண்டாவது யாரு? கொடுக்கிறது யாரு? நம்மளுக்கு தேவன் கொடுக்கிறார், நம்முடைய பிதா கொடுக்கிறார். நம்ம கொடுப்பவர் அவருடைய எண்ணங்கள், நம்ம கொடுப்பவருடைய சுபாவங்கள், இது எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு கிஃப்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? அடுத்து கிஃப்டை வச்சு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கறதுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா, உடனே இதை கொடுத்தது யாரு, அவங்க பேர் யாரு, என்ன பேர் போட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அந்த கிஃப்ட்ல. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக கொடுத்த அந்த தெய்வத்தை பாருங்கள். நிறைய நேரங்கள் என்ன யோசிச்சுறோம்னா, ஏதோ பிதாவானவர் ரொம்ப கோவக்காரரு, அடிச்சுக்கிட்டே இருந்தாரு, இப்ப இயேசு சமாதானப்படுத்திக்கிறாரு. அப்பா பிதாவே டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க. பிதா ரொம்ப நல்லவருங்க, பிதா ரொம்ப கோபமானவர் கிடையாது. சில நேரங்கள்ல மக்கள் அதை தவறா காட்டுறாங்க. வானத்துல இருந்து அக்னி இறக்கனா இருக்கும், பொசுக்கி போடுவாரு போறவல்ல, பார்த்து கவனமாரு அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு 4 வசனம், ஊதி போடுவார், அமைக்கி போடுவார், ஒண்ணும் இல்லாமல் ஆக்குவார், உன்னை நாசம் பண்ணுவார், உன்னை இல்லாமல் பண்ணுவார் அப்படின்லாம் எதையாவது எடுத்து வாசிக்கிறாங்க. அவரெல்லாம் ஒன்றும் நம்மளை பண்ண தேவையில்லை. இது சாபமான உலகம், நீங்க சும்மா இருந்தீங்கனாலே உருப்படாம இல்லாம போயிடலாம். இதுக்கு ஆண்டவர் உதவியில தேவையில்லை. நல்லா இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியதா இருக்குது. இப்போ நடு ரோட்ல போனீங்கன்னா என்ன ஆகும்? நடு ரோட்ல போனா என்ன ஆகும்? போறவங்க வரவங்கலாம் இடிச்சுட்டு போவாங்க.
எதுவுமே ஆகக்கூடாதுன்னா தான் வண்டி ஓட்டுறதை கத்துக்கணும், கண்ணாடி எல்லாம் பார்க்கணும். நம்மளுக்கு பின்னாடி எல்லாம் 4 கண்ணு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, ஃப்ரண்ட்லயும் பார்க்கலாம், பேக்லயும் பார்க்கலாம். இப்படி திரும்பி பார்க்கறோம், எல்லாம் பார்த்து போடுறோம், ஏன் கரெக்டா போகணுமே. அதனால ஆண்டவர் கோபமா இல்லை உங்கள் மேல, ஆண்டவர் உங்கள் மேல் மிகவும் தயவுள்ளவராயிருக்கிறார், கிருபை உள்ளவராயிருக்கிறார், இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். கொடுக்கிறவர் யாரு? நல்லவர். கொடுக்கிறது யாரு? பெரியவர், வல்லவர், போதுமானதுக்கு அதிகமானவர். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, உங்களை பார்க்கிறாரு. நீங்க ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ் பிரஷியஸான அந்த கிஃப்ட், வெளியேற பெற்ற இயேசுவை உங்களுக்காக கொடுக்கிறார். கலாத்தியர் 4:4 போட்டிருக்கு, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக, அவர் சொந்தமாக்குறதுக்காக. நம்மெல்லாம் மோசமானவங்க, ஆண்டவருக்கு பக்கத்திலே நிற்க முடியாது, சாபம் தான் நம்மளுக்கு இருக்கணும், நாசம் நரகத்துக்கு தான் நம்ம தகுதி பெற்றவர்கள். ஆனா இந்த உலகத்தையே சொந்தமாக்கி கொள்றதுக்கு, உலகத்தில் இருக்கிற நன்மைகளையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு தகுதிப்படுத்தும்படியாக, நன்மைகளை நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு, இயேசுவை அனுப்பி அவரை மரிக்க ஒப்பு கொடுத்து, அவர் மரிச்சு அவர் உயிரோட எழும்பி திரும்ப முதல் பேரானவராக உயிரோடு எழும்பி பிறந்து, இப்ப நம்மளை எல்லாத்தையும் 2வதா பிறக்க வச்சு, அவருக்கு சொந்தமானதெல்லாம் நம்மளுக்கு சொந்தமா ஆக்கி வச்சிட்டார். இப்போ அப்பாக்கு சொந்தமானதெல்லாம் யாருக்கு சொந்தம்? எல்லாம் சொல்லுங்க. அப்பாவுக்கு சொந்தமானதெல்லாம் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். பூமியும் அது நிறைவும் தேவனுடையது, தேவனுடையது எல்லாம் என்னுடையது. இயேசு பரமேறும் போது சொல்லிட்டு போறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு அதை சொல்லணும்? ஏன்னா அவர் வந்தது ஒரு கிஃப்டாக, தேவகுமாரன், ஆனா மனுஷகுமாரனாக வந்தார். இப்ப மனுஷனாக அவர் மரிக்கும் போது என் சார்பாக மரித்தார், உயிரோடு எழுந்தாரு, இப்ப பரமேறாரு. ஏறும்போது சொல்றாரு, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லலாம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க சொல்லணும். உங்க வீட்டுல பிரச்சனைகளை பார்க்கும் போது, சூழ்நிலைகள் மோசமா இருக்கும் போது என்ன சொல்லுங்க? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால் நான் சொல்றேன், நான் சொல்லுகிறபடி ஆகும். வியாதியே என்னை விட்டு போ, அவனை விட்டு போ. பிசாசுலாம் பிடிச்சிருந்தா சும்மா போட்டா, அதெல்லாம் ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். துரத்துறது நம்ம கிடையாது, வல்லமை எந்த கிடையாது, அதிகாரம் எந்த கிடையாது, எல்லாம் அவரு கொடுத்தது. நம்ம சும்மா ஆக்டிங் தான். இப்போ ட்ரெஸ் எல்லாம் போடுறோம், ட்ரெஸ் ஏதாவது பெருசா மேன்மை பாராட்ட முடியுமா சொல்லுங்க? நீங்க எல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, கடையில் அவன் வித்துட்டு இருந்தான், அதுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது பாட்டு கபோர்டில் போட்டு உள்ள தள்ளி வச்சுட்டாங்க. ஆனா நீங்க எடுத்து மாட்டின உடனே இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க? எங்க எவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸா போட்டிருக்கீங்க, எவ்வளோ ஜோரா இருக்கு அப்படின்னு பாராட்டுறாங்க. உடனே ட்ரெஸ் பார்த்தல எப்படி பேசுறாங்கன்னு சொல்லுமா? ட்ரெஸ் சொல்லுமா? ட்ரெஸ் சொல்லாது. என்ன நான்றதுனாலதான் நீங்க சொல்லவே செய்றீங்க. மரியாதை எதனால வந்துச்சு? என்னாலதான் வந்துச்சு. அப்போ அதிகாரம் வல்லமையெல்லாம் பயன்படுத்தும் போது என்னால இல்ல, எல்லாம் இயேசுவால. இயேசு சொல்றாரு, சகல இந்த பூமியிலும் வானத்தில் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நீங்கள் அதை சொல்ல வேண்டும். இயேசு எப்படி காற்றை அதட்டினார்? நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், அவங்க எல்லாம் அப்படியே முன்னாடி போயிட்டாங்களே. இது ஒரு காமனா வர்ற எண்ணம். 10 வருஷத்துல அவங்க அவ்வளவு தூரம் போயிருக்காங்க, நம்ம இங்கே தான் நிக்கிறோம். அவங்க அப்படி போயிட்டாங்க, இவங்க இப்படி போயிட்டாங்க, அது செஞ்சுட்டாங்க, இது செஞ்சுட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயேசு சீஷர்களை எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு அவரு போய் ஜோமன ஆரம்பிச்சிட்டார் மலையில. இவங்கெல்லாம் போறாங்க, படகு போட்டு அடிச்சு போறாங்க. போய் பாதி தூரம் போயிருக்கிறாங்க, காத்து அடிச்சிருச்சு. படகு எங்க நகரம்? ஒன்றும் நகர மாட்டேங்குது. போடுறாங்க, காத்து அடிக்குது, புயல் அடிக்குது. இயேசு அங்கதான் இருக்காரு. நிறைய நேரத்துல நம்ம எதுவுமே நடக்காத மாதிரி அம்மா இருக்கிற மாதிரியே இருக்கும், அதெல்லாம் கவலையே பட வேணாம். இவங்க நடு கடல்ல காத்து அடிச்சு உருட்டிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப அவர் அங்க ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் இல்ல, இப்படின்னு இருக்குள்ள அவர் படகுகிட்ட போயிட்டாரு. அவர் இயேசுங்க, சர்வலோகத்தையும் படைத்தவர், கடல் மேலே நடந்துட்டாரு. நடந்து நேரம் படகுல போயிட்டாரு. எப்படி?
இவங்க போன டைம்ல இல்ல, அவங்க இவர் கிளம்பலான்னு யோசிச்சு கடல்ல கால் வச்சார், சர்ன்னு போய் இறங்கிட்டாருங்க. இவங்களும் என்ன பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப இயேசு படகுல ஏறாரு, படகுல என்ன படகும் டக்குன்னு போய் சேர்ந்துருச்சு. என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஈவாகிய கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுனால கவலையே படாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் ஏற்கனவே விலையேறப்பட்டது. அவன் அப்படி போட்டோம், அது பிரச்சனை இல்லை. அந்த 10 வருஷத்துல அவன் செஞ்சதை ஒரே வாரத்துல செஞ்சிருவோம், ஒரே மாசத்துல செஞ்சிருவோம், இல்ல ஒரே வருஷத்துல செஞ்சிருவோம். அதனால கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஏன் கவலைப்படக்கூடாதுன்னா, நம்ம கவலைப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பரிசையே அவமதிக்கிறோம். இப்போ ஒருத்தங்க gift கொடுக்குறீங்க, இப்போ நீங்க போய் கொடுக்குறீங்க, நீங்க ரொம்ப காசெல்லாம் போட்டு பிரயாசப்பட்டு அந்த பொருளை போய் பார்த்து வாங்கி நேரத்தை செலவு செஞ்சு உங்களுக்காக பார்த்து பார்த்து வாங்குறீங்க. வாங்கிட்டு போய் கொடுக்கும்போது அவங்க அதை பெருசா எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எங்கேயோ தூக்கி போட்டாங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை அதை நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம காசை போட்டு இப்படிலாம் வாங்கி கொடுத்தோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவமதிக்கிற மாதிரி இருக்கும்ல. நம்ம அப்பாவை அவமதிக்க கூடாது. அதனாலதான் சந்தோஷமா இருக்கணும். இந்த சட்ட துணி, இந்த பொருளுக்காக, ஏதோ ஒரு பதவிக்காக, ஏதோ ஒரு சம்பளமே வரலங்க, இன்னும் டைம் ஆயிட்டே இருக்குது, ஆண்டவர் என்னதான் பண்றாரோ தெரியல. சம்பளம் எல்லாம் இருக்கட்டுங்க, உலகத்தையே சுதந்திரிக்கிறவர்களாக உங்களை ஆக்கியிருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க சம்பாதிச்சு வாங்க முடியுமா? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை சுதந்திரவாளியாக மாற்றிவிட்டார், சொத்துக்காரர்களாக மாற்றிவிட்டார். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப முதல் காரியம், தேவன் எவ்வளவு பெரியதாக நம்மளுக்கு இதை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து யாரு? கொடுக்கிறவர். நம்ம எப்படிப்பட்ட மோசமான நிலைமையில இருந்தோம், அதுக்கு மட்டும் ஒரு வசனத்தை வாசிக்கணும் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10. ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். என்னன்னா, யாருக்கு சத்துருவா இருந்தோமா? ஆண்டவருக்கு, நம்ம அப்பாவுக்கு எனிமீஸா இருந்தோம். நம்ம ஒரு கிஃப்டை நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுக்கு தருவோம், நம்ம சொந்தக்காரங்களுக்கு தருவோம், மாமா சித்தப்பா பெரியப்பாக்கு தருவோம். உங்க பிள்ளைக்கு நீங்க gift தருவீங்க, இல்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு gift தருவாங்க. உங்க பேரை நாசமாக்கிட்டான் ஒருத்தன், உங்க பேரை நாசமாக்கி நீங்க பண்ற வேலையை பத்தி தப்பு தப்பா சொல்லி உங்களுக்கு சம்பளத்தை வரவிடாம பண்ணி உங்க குடும்பத்தை கெடுத்து பேசி, அதாவது இருக்கிறது எல்லாத்தையும் நாசமாக்கினா நிம்மதியும் கெடுத்தவன். எல்லா நாசத்துக்கும் காரணம், மோசத்துக்கு காரணம் அவன் தான். அவனுக்கு போய் ரொம்ப பெரிய கிஃப்டா உங்க வாழ்க்கையில உங்க மகனுக்கு கூட அந்த மாதிரி கிஃப்ட் தந்ததில்ல, அந்த மாதிரி ஒரு கிஃப்டை வாங்குவீங்களா? ரொம்ப நல்லவனா இருந்தா அவன் பக்கம் போக மாட்டான், நம்ம பாட்டுக்கு போயிடும். எதுக்குப்பா விடு, அவன் வாழ்க்கைய அவன் பார்த்து போறான். நல்லவனா இருந்தா கிஃப்ட் எல்லாம் கொடுக்க முடியாது, வாழ்க்கையவே கெடுத்தவனுக்கு போய் கிஃப்ட் கொடுப்போமா? சரி, அப்படியே ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா கூட என்ன பண்ணுவோம், போற வழியில ஏதாவது ஒரு கிஃப்டை வாங்கிட்டு நின்று நேரத்தை செலவு பண்ணி டைம் எடுத்து ரொம்ப பெரிய கிஃப்டா, எக்ஸ்பென்சிவா, ப்ரெஷியஸா கொடுப்பீங்களா? கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா அவன் மோசமானவன், அவன் சத்துரு, அவன் எனக்கு எனிமி, அவன் எனக்கு ஏமாத்துறவன், என் வாழ்க்கையை கெடுத்தவன், அவன் என்ன உருப்படாம பண்ணவன், எனக்கு எதிர்ல கட்டவன், என்ன பெரியவனா நீ அப்படின்லாம் சொன்னா என்ன பார்த்தவன். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் இந்த கடவுளையே பார்க்க மாட்டான், கடவுளே இல்லைன்னு சொல்றான். கடவுளை என்ன பெரிய கடவுள், என்ன பெரிய அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றான். கடவுளே கிடையாது சார், சும்மா கடவுள் கடவுள்ன்றீங்க. என்ன ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு எனக்கு பெருசா? எனக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்றான். உள்ள ஓடிட்டு இருக்கிற மூச்சே அவர் மூச்சு தான். ஆனா அவன் என்ன சொல்றான், அவர் என்ன பெருசா பண்ணிட்டாரு அப்படின்னு இப்படிலாம் காட்டுறான். மதிக்கிறதே கிடையாது. கை கால்லாம் நல்லா ஓடிட்டு இருக்குது, ஒரு வார்த்தை நன்றி இயேசுவே சொல்லவே மாட்டான். கிறிஸ்தவங்க கூட பாருங்க, நன்றி இயேசுவே எப்ப சொல்லுவாங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமை நன்றி சொல்லுங்க அப்படின்னா நன்றி அப்படின்றது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வர்ஷிப் பண்ணும்போது சொன்னாதான் உண்டு. இப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருக்கிற மனிதனுக்கு விலையேற பெற்ற அந்த இயேசுவை கிஃப்டாக கொடுக்கிறாரு. புரியுதுங்களா?
நீங்க யாருன்னு புரிஞ்சிருச்சா? நீங்க யார்? நம்மெல்லாம் யாருன்னா சத்துருக்களா இருக்கீங்க. நம்மெல்லாம் மோசம் பண்ணவங்க, துரோகம் பண்ணவங்க, கடவுளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க, தூரமா இருக்கிறவங்க, கடவுள் பேர்ல அப்படியே ரொம்ப ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு, ஐயோ தோத்திரம் நன்றி 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 இயேசுவே, எல்லாத்துக்கும் நன்றி, மூச்சு விட்டுனுங்கிற, கை கால்லாம் கரெக்டா ஓடுது, அதெல்லாம் சொல்றது இல்லை. நிறைய நேரம் ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப பிஸியா இருக்கோம், மறந்துட்டோம். கத்திரிக்காய் வெட்டுறோம், வெங்காயத்தை போடுறோம், தக்காளியை போடுறோம், துணியை துவைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், வேலைக்கு போறோம், வரோம், அவரை பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், ஃபோன் அடிக்கிறோம், அதுக்கே டைம் இல்லை சார் அப்படின்றோம். ஆனா ஒருத்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரை நம்ம பார்க்கறது கூட நம்மளுக்கு டைம் இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றேன், உன்னை நான் உள்ளம் கையில் உறைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்றார், நீ என் கண்ணின் மணியா இருக்கிறேன்னு சொல்ற. அவருக்கு நம்ம நன்றின்னு கூட சொல்லல, அதெல்லாம் ஒரு இது பண்ணல, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா இவர் அவ்வளவு நல்லவர், அவ்வளவு அன்புள்ளவர், நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கார். சிலர் பாருங்க, இப்ப பிள்ளைங்க உங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லிச்சா, அம்மா ரொம்ப தேங்க்யூ, கரெக்டா டயப்பர்லாம் மாத்தி விடுறேன்னு சொல்லிச்சா, கரெக்டா சரலா கலக்கி கொடுத்துட்ற, கஞ்சிலாம் வச்சு கொடுக்குற, இட்லி கரெக்டா ஒரு இட்லி கொடுக்குறம்மா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படியே சொல்லிச்சு. ஒரு வயசுல சவுண்ட் விடும், தண்ணி வேணும் போலன்றாங்க, அது தானே சொல்லிச்சு. அவங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல இப்ப தண்ணி கொடுக்கணும், அப்புறம் பால் கொடுக்கணும், அப்புறம் துணியை மாற்றணும், அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு அந்த வேன்லேயே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் டயப்பர் வாங்கி கொடுக்கறதுக்கே இன்னொரு வேலை பார்க்கணும் சார் அப்படின்ட்டு. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது, இந்த பிள்ளைங்களுக்கு டயப்பர் வாங்கி கொடுத்து இன்னொரு வேலை பார்க்கணும். ஆனா நீங்க செய்யும் போது நினைக்கிறீங்களா, இந்த புள்ள சம்பாதிச்சு பெருசாகி டயப்பர் காசெல்லாம் திருப்பி கொடுத்துருவோன்னு? சொல்லுங்க. இந்த பிள்ளை பெரிய ஆளு வந்து, நான் 1ஆம் கிளாஸ்ல 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்ல சட்டை வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு இட்லி வாங்கி கொடுத்தேன், சில நேரத்தில் 2-3 பீஸ் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்றான், அவன் 1 முட்டையா சாப்பிட்றான், 3 முட்டை சாப்பிட்றான், 3 முட்டை சாப்பிட்டு 1 தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு, இன்னொன்று போட்டுக்கூட அப்படின்றான். அப்போ கூட போட்டு தராங்க. நடுராத்திரில கேட்குறான். இன்னொருத்தர் சொல்றாரு, அவன் நடுராத்திரில 12 மணி இருந்துச்சு, எனக்கு தோசை ஊற்றித்தான்னு சொல்லிட்டான் அந்த பொண்ணு. வேணும் தான் தோசை 12 மணிக்கு. என்ன பண்றாங்க, இந்த எடுத்து வரேன்ப்பா. என்ன யோசிக்கிறாங்க, இது பெருசா வந்து எனக்கு தோசை ஊற்றி போடணும்னு நினைக்கிறாங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? அது நம்ம அப்பா கிட்ட இருந்தா. எனக்கு ஏராளமான நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார், ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், என் மூச்செல்லாம் கரெக்டா ஓடுது, எனக்கு ஆசீர்வாதங்களை நன்மை கொடுக்கிறார், பாதுகாப்பை தருகிறார், எல்லா நன்மையும் தராரு. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் வந்து எதுக்கு பண்றோம்? நன்றி கர்த்தாவே. எல்லாம் வாங்கி தருது சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நன்றி அப்பா. எல்லாம் சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாத்துக்கும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். நன்றி. இந்த பூமி வந்து நன்றி உள்ள ஒரு தேங்க்யூ சொல்ல முடியாது, சொல்ல மாட்டான் தெரியுமா? அவனுக்கு என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு பொருளை யார்கிட்ட போய் கொடுங்க, அவனுக்கு என்னன்னா, இது எல்லாத்துக்கும் நான் தகுதி உள்ளவன். அப்படி நீங்க ஏதாவது ஒரு பொருளை போய் வாங்கி கொடுத்தீங்கன்னா, தேங்க்ஸ் எல்லாம் வர்றது ரொம்ப தாழ்மை உள்ளவங்களுக்கு தான் தேங்க்ஸ் வரும். அவங்களுக்கு என்ன உரிமைன்னா, எனக்கெல்லாம் கொடுத்தாகணும் நீங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி உனக்கு நினைப்பு. ஆனா நான் சொல்றேன், நன்றி உள்ளவர்களாக இருங்க. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. எதுவுமே நடக்கலையா, பரவாயில்ல, நான் இருக்கிறேன்னு நன்றி அப்பா, இருக்கேன், இன்னும் போடுறதுக்கு துணி இருக்குது, வீடு இருக்குது, சாப்பிட்டேன், நன்றி 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 ஆண்டவரே. அப்போ இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். யாரு? குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். விலையேற பெற்ற அந்த பரிசு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை விட அப்பாக்கு கொடுக்கிறதுக்கு ஒன்னு இல்லவே இல்லை. சர்வலோகத்திலையும் முழு கேலக்சிலையும் நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் கணக்கு போட்டா கூட நம்மளுக்கு கொடுக்கிறதுக்கு இயேசுவை காட்டிலும் ஒரு பெரிய பரிசு ஒன்று கிடையாது. அவ்வளவு பெரிய பரிசை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு சின்ன பிரச்சனைக்கு கவலைப்படாதீங்க, சின்ன ஒரு வியாதிக்கு பயப்படாதீங்க, ஒரு தலைவலி வந்துச்சுன்னா அதை ரொம்ப பெருசா யோசிச்சிடாதீங்க, ஏதோ கொஞ்சம் காசு கம்மியாயிருச்சுன்னா பயந்துடாதீங்க, என்ன ஆயிரும்னு யோசிக்காதீங்க, ஏதோ வேலை போயிடுச்சு, இல்ல ப்ரொமோஷன் வரல, ஏதோ சம்பளம் கம்மியாயிடுச்சு, அதெல்லாம் பெருசாவே யோசிக்காதீங்க. ஏன்? எனக்கு வெளியேற பெற்ற பரிசு ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த பரிசையே கொடுத்துட்டாருன்னா இதெல்லாம் கொடுப்பது அதிக நிச்சயம். ரொம்ப ஈஸி.
நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் இதெல்லாமே இன்னைக்கு வந்ததுங்க. உங்க வயசு என்ன? 40, 50. உங்க பிரச்சனைக்கு வயசு அதுவும் அவ்வளவுதான். 40 வயசுல 50 வயசுன்னா அவ்வளவு வருஷம் தான் பிரச்சனை இருக்கு. 30 வருஷமா 40 வருஷமா தான் பிரச்சனை இருக்கு. ஆனா உங்க பரிசுடைய மதிப்பு தெரியுமா? 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்களுக்காகவே ஆயத்தமாக்கப்பட்ட பரிசு அவர்தான் தேவகுமாரன். இந்த தேவகுமாரனின் மூலமாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். எதை வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த குமாரனை வச்சிருக்கணும், குமாரனை உள்ள வச்சிருக்கணும். குமாரனின் சிந்தையா இருக்க வேண்டும். நம்முடைய தெய்வ குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் எண்ணமாய் சிந்தனையாய் வார்த்தையாய் இருக்கும் போது அவரே இருக்கிறார் என்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட், அவரே இருக்கிறார் என்ற எண்ணம் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொண்டு வந்து தரும். முத காரியம் பரிசை பார்த்தோம். 2வது காரியம் கொடுக்கிற அப்பா, இந்த பரிசை கொடுக்கிற அப்பாவை பார்த்தோம். 3வது காரியம் உங்களை குறித்து. இவ்வளோ பெரிய கிஃப்ட இவ்வளோ பெரிய நபரு உங்களுக்கு கொடுப்பாருன்னா அப்ப நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. ஏங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க கிஃப்ட் கொடுக்கறது பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம இந்தியாவை ஆளுகிற ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ முதல் மந்திரியோ உங்க வீட்டுக்கு ஒரு கிஃப்ட தராருன்னா அப்ப நீங்க எவ்வளோ பெரிய ஆளு இல்ல? அப்படிதான் யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ பிரசிடென்ட் வராருன்னா ரோடெல்லாம் மாத்திடுவாங்க. உங்க வீடு ரோட மாத்திடுவாங்க, உங்க வீட்டை கூட மாத்தலாம். அந்த ரோடே மாத்திடுவாங்க, ஏரியாவே மாத்திடுவாங்க. எல்லாம் பாருங்க, சில நேரங்கள்ல ஜனாதிபதி வராரு, பிரதமர் வராருன்னா அந்த ரோடையே பக்காவா மறைச்சிருவாங்க. ரோடு நைட்டா ரோடு போடுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க, சைட்லாம் மறைச்சு அவர் போகும்போது எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாம் கிளியரா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அவர் கொடுக்கறது பாருங்க எல்லாம் ஆர்கனைஸ்டா இருக்கும். அவர் சுத்தி ஒரு 100கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. ஜனாதிபதி மாளிகை இருக்கு பாருங்க டெல்லியில, ஒரே ஒரு ஆள் தான், ஒரு ஆள் ஜனாதிபதி, பிரதம மந்திரி ஒரு ஆள். அவங்க மாளிகையெல்லாம் போய் பாருங்க, ஏக்கருமா இருக்கும். அவ்வளோ பெரிய ஏக்கர்ல அவங்க வீடு இருக்கும். அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அவ்வளோ பேரு. ஏன்னா அவரு அவ்வளோ பெரிய ஆளு. அவரு உங்களுக்கு கிஃப்ட் தராருன்னா அப்ப நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. நம்ம அப்பா அவ்வளோ பெரிய ஆளு. அவருடைய பரிசு அதுவும் வெளியேற பெற்றது. இதை உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா அப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நீங்கெல்லாம் வெளியேற பெற்றவர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் வெளியேற பெற்றவன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் வெளியேற பெற்றவன். அப்ப நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார்னு போட்ட உடனே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்க ஆரம்பிக்கணும்? நான் அவ்வளோ பெரிய ஆளு, எனக்கு இதை இலவசமாக கொடுத்த. கிஃப்ட் ரொம்ப பெருசு, கொடுக்கிற ஆளும் பெருசு, வாங்குற ஆளும் பெருசுதான். அதனாலதான் இது பெருமை கிடையாது, இதுதான் தாழ்மை. ஆமா, எங்க அப்பா ரொம்ப பெரிய ஆளு, வெளியேற பெற்ற கிஃப்ட கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு என்னையும் அப்படியே ஆக்கியிருக்கிறார். இயேசு ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தான். அவன் வியாபாரி ஒரு முத்தை கண்டுபிடிக்கிறான். எல்லாருக்கும் அது ஒரு முத்து. ஆனா இந்த வியாபாரி தனக்குரிய எல்லாவற்றையும் விற்று அந்த ஒரு முத்தை வாங்குகிறான். ஏன்? அவனுக்கு தெரியுது இது எல்லா முத்தும் இல்ல, இதுக்கு விலையை கொடுக்க முடியாது, என் கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்தாலும் அது அது அவ்வளோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால நான் என்ன பண்றேன், இதை விலை கொடுத்து வாங்குறேன். நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, தேவன் தேவ தூதர்கள் அனுப்பிச்சிருக்கலாம், தீர்க்கதரிசி அனுப்பிச்சிருக்கலாம், ஏதோ 4 மாடு 100 மாடை நிப்பாட்டிருக்கலாம், பிசாசை கூப்பிட்டு அடிச்சா சாத்திருக்கலாம், பக்கமே வர முடியாது, பூன்னா ஊதி காஞ்சி போய் ஒண்ணு இல்லாம ஆயிடுறோம். ஆனா நம்மள அவ்வளோ மதிச்சு, நம்மள அவ்வளோ பெரிய ஆளா நினைச்சு தம்முடைய குமாரனையே கிஃப்டா கொடுத்துட்டாரு. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஆள் பாருங்களேன். நீங்க ரொம்ப வேல்யூபிள். நீங்க ஒண்ணு இல்லைன்னு நினைக்காதீங்க, சாதாரண ஆள் நினைக்காதீங்க.
உங்கள் மேல் மிகவும் கரிசனை உள்ளவர். நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம இன்னைக்கு சாதாரணமாக கிறிஸ்மஸ்னு கொண்டாடிட்டோம், இயேசு வந்தாரு, ஆமா ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு பாடிட்டு போறோம். வாய்ப்பே கிடையாது வர்றதுக்கு. நான் ஹாஸ்டல்ல படிச்சிருக்கேன் சரிங்களா. நான் வாரம் வாரம் வந்துடுவேன், இங்கதான், ரொம்ப தூரம்லாம் இல்லை, பூந்தமல்லி தான். இப்போ இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் போய் படிச்சு வாரம் வாரம் வருவேன். ஆனாலும் எனக்கு அப்பப்போ டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணுவாங்க. சாப்பிட்டியா, காலேஜ் எப்படி போச்சு, காலை என்ன சாப்பாடு, மத்தியானம் என்ன சாப்பாடு, நைட் என்ன சாப்பாடு, தூங்கியா, சாப்பிட்டியா, படிச்சியா. நான் போய் இருக்கிறதுக்கு முன்னாடி ஹாஸ்டலெல்லாம் போய் பார்த்துட்டாங்க எங்கள் வீட்டில். அங்கே இருக்கணும், மெத்தையெல்லாம் கொடுத்து விட்டு, தலானியெல்லாம் கொடுத்து விட்டு. இதே மாதிரி தான் எல்லார் வீட்லேயும். அந்த காலேஜ் முடிச்சு ஒரு 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டில இருந்து ஃபோன் வரும். வார்டன் கிட்ட தான் ஒரு ஃபோன் இருக்கும், எல்லாருக்கும் ஃபோன் வரும். எல்லாருடைய பெற்றோரும் ஃபோன் பண்றாங்க. யாருக்கு? பிள்ளைக்கு தான். சாப்பிட்டியாப்பா, நேத்து தானே கேட்டீங்க, அவன் சாப்பிடாம என்ன பண்றது போறான். இதுல வேற எங்க வீட்டுல இருந்து தோசை இட்லி எல்லாம் போட்டு சிக்கன் எல்லாம் போட்டு அங்க வந்து இறங்கிடுவாங்க திடீர்னு. எல்லார் வீட்லயும் அப்படித்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும், எல்லாரும் கிளம்பி வந்துருவாங்க. அவங்க சுற்றுலா மாதிரி அவங்க வந்து இறங்கிடுவாங்க. ஏன் இல்லைங்க, போன் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்குதா. சில பெற்றோர் டைரக்டா காலேஜுக்கு வந்துருவாங்க. அவன் முடிஞ்சு அவன் ஹாஸ்டல் போறதுக்கு முன்னாடி இவனை போய் பார்த்துருவாங்க. நீங்களும் அப்படி தானே? உங்க பிள்ளைய சேர்க்கிறப்ப 1000 வாட்டி போய் பாக்குறீங்க. நல்ல ஸ்கூலா, எப்படி பாக்குறாங்க, சேர்லாம் எப்படி இருக்குது, டேபிள்லாம் கரெக்டாக போட்டு வச்சுக்கிறாங்களா, 4 பேர்ட்டு விசாரிக்கிறாங்க. எப்படி சார் நல்ல ஸ்கூலா, சேர்க்கலாமா, ஃபேன்லாம் ஓடுதாங்க உள்ள, அது ஓடுதா இது ஓடுதா, கரெக்டாக இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்குதா. இவ்வளோ கேள்வியை கேட்குறீங்க உங்க பிள்ளைய வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்கூல் காலேஜ் சேர்க்கறதுக்கு. ஆனா நம்ம அப்பா தம்முடைய செல்ல குமாரனை, இந்த மோசமான பூமிங்க, இது சபிக்கப்பட்ட பூமி, போனா அடிப்பானுங்க, போனா உதைப்பாங்க, போனா கொன்றுவானுங்க, சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏன் தெரியுமா? உங்கள் நினைவாயிருந்தார். சும்மாலாம் அனுப்ப முடியாது. உங்க புள்ளை அனுப்பிச்சு வைப்பீங்களா? அங்க போனா அடிப்பாங்க, போயா அப்படின்னு போயிடும். அவருக்கு தெரியும் இங்க போனா அடிப்பானுங்க. அவர் தங்க வீதியில நடந்துட்டு இருக்காருங்க, சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொல்றாரு, நான் ஒரு வார்த்தை சொன்னா பூமியே காலியாயிரும். லீஜியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் ஆர் வெயிட்டிங். அவ்வளோ பேரும் கத்தியை ஏந்திட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. இயேசுவா வந்து தூக்கிட்டு போகும்போது இயேசு ஒரு கண்ணை காட்டுறதா அவ்வளோ பேரும் காலி. சிலுவையில் அறைந்திருக்கும் போது சொல்றான், நீ தேவ குமாரனால் இறங்கி வாரும். அவனுக்கு தெரியல, இறங்கி வந்தா உன் வழியே இல்ல, உனக்கு காலி, நீ காலி. சொன்னார், சொல்லட்டும், திட்டியா திட்டிக்கோ, சபிச்சுக்கோ. துப்புறான், முள்முடி வைக்கிறான், நிர்வாணமா தொங்க விடுறான், அவமானப்படுத்துறான். அவர் அவ்வளோத்தையும் சகிச்சிட்டார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக, உங்களுக்கு அந்த பரிசை கொடுப்பதற்காக தம்மையே கொடுத்தார். இதை விட ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் கிடையவே கிடையாது. இவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம வந்து டைம் பார்க்கிறோம், 8 o'clock. ஐயா உயிரை கொடுத்திருக்காரு உங்களுக்கு. இது வந்து சும்மா எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆராதிக்கிறோம். இதுலயே நம்ம டைம் பார்க்க கூடாது. வீட்டுல காலையில மத்தியானம் நைட்டு வேலையெல்லாம் அப்புறங்க. உங்களுக்கு உயிர் ஒருத்தர் கொடுத்திருக்கிறாருன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் சலாம் போடுவீங்களா, வேலைக்கு போவீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா எல்லாருக்கும்? உங்களை ஒருத்தர் படைச்சாருங்க. உங்களை சும்மா படைச்சிட்டு கூடல, உங்களுக்கு இருக்கிறதுலயே சிறந்த கிஃப்ட், பெஸ்ட் கிஃப்ட், காஸ்ட்லியானது, எக்ஸ்பென்சிவா ஒண்ணு கொடுக்கணும்னு இன்னைக்கு நேத்து ஆயத்தம் பண்ணல. நீங்க பிறக்கிறதற்கு நித்தியமாய் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இயேசுவை ஆயத்தமாக்கினார். அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்தார். உங்களுக்காக மரித்து, உங்களுக்காக உயிர்த்து, இன்றைக்கு அவரோட நாம் உட்கார்ந்திருக்கும்படி வைத்திருக்கிறார். அப்ப நீங்க சாதாரண ஆள் இல்லை. ஓகே, நீங்க சாதாரண ஆளா யோசிக்காதீங்க. உங்களை
சர்வத்தையும் படைத்த அந்த தெய்வம், சர்வத்தையும் படைத்த அந்த தெய்வம் மாமிசமாக வந்து என்னையும் அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். அவருடைய ஸ்தானத்துல நான் உட்கார்ந்திருக்கேன். எபேசியர் 1 அதான் போட்டிருக்குது, உன்னதங்களிலே அவரோட நான் உட்கார்ந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண முடியாதெல்லாம் என்ன தெரியுமாங்க? ஒன்னே ஒண்ணு பண்ணலாம், நன்றி. இதை தவிர நம்ம ரிட்டர்ன் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க என்ன வேணா செய்ய முடியும், இன்னும் செய்ய முடியாது. அதனாலதான் இவ்வளோ நம்ம செலிப்ரேஷன் பண்றோம், கொண்டாடுறோம். இதெல்லாம் யோசிச்சுட்டே அந்த பிரியாணியை சாப்பிடுங்க, நல்லா உள்ளே இறங்கும். அடுத்த வாட்டி புது சட்டை போடும்போது எதை யோசிங்க? எனக்காக எங்க அப்பா விலையேற பெற்ற கிஃப்ட கொடுத்திருக்கிறார். யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளோ எக்ஸ்பென்சிவான கிஃப்ட். என்ன அவ்வளோ பெரிய ஆளா அவர் பார்க்கிறாரு, ரொம்ப பெரிய ஆளா பார்த்து என்ன கொடுத்துருக்காரு. நீங்க சாதாரண ஆள் கிடையாது, என்ன அவ்வளோ பெரிய ஆளை நினைச்சு என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்துருக்காரு. அப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது மற்ற இந்த சின்ன சின்ன தேவையெல்லாம் எளிதா வந்துடும். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு தேவை இருக்கு, உங்களுக்கு தேவை இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேவை உங்க வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இருக்கும். ஆனா அந்த பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பெரிய கிஃப்டை பாருங்க, நன்றி செலுத்திட்டே இருங்க. எல்லாம் சொல்லுமா, நன்றி இயேசுவே. எல்லாம் திருப்பி சொல்லுங்க, நன்றி இயேசுவே. திருப்பி சொல்லுங்க, நன்றி இயேசுவே. திருப்பி சொல்லுங்க, நன்றி இயேசுவே. எல்லாம் சொல்லுங்க, நன்றி அப்பா. அப்பா நன்றி. சத்தமா சொல்லுங்க, நன்றி அப்பா. திருப்பி சொல்லுங்க, நன்றி அப்பா. எல்லாம் வாயை திறந்து சத்தமா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்.